நம்ம ஜாக்கி ஜானுக்கு ஒரு வயசான தாத்தா ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதை நம்ம ஜாக்கியால தாங்கவே முடியல. அதனால நம்ம ஜாக்கி நைட் அந்த தாத்தா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறான். பார்த்தா அவரு ரொம்ப உஷாரா இவன் ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜாக்கியுடைய கட்டவரல ஒரு கயிறு கட்டி வச்சிருக்காரு. அப்ப நம்ம ஜாக்கி ஒண்ணுக்கு வந்துச்சு தாயா எந்திரிச்சு போனேன்னு சொல்ல, அதுக்கு அந்த தாத்தா ஒண்ணுக்கா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருன்னு ஒரு பானையை காட்டுறாரு. ஆனா அப்ப கூட நம்ம ஜாக்கி மறுபடியும் தப்பிச்சு போலான்னு பாக்குறான். அப்ப அந்த தாத்தா ஒரு கயிறு பிடிச்சி இழுக்க அந்த குடிசையுடைய கதவு ரெண்டு மூடி அது கடையில நம்ம ஜாக்கியுடைய கழுத்து மாட்டிக்குது. அவனால அங்க இருந்து தப்பிக்கவே முடியல. அடுத்த நாள் அந்த தாத்தா நம்ம ஜாக்கியை ஒரு பானை மேல நிப்பாட்டி ஒவ்வொரு பானையில இருந்து தண்ணியை மெத்தி மெத்தி இன்னொரு பானையில ஊத்த சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதனால பயங்கர இடுப்பு வலி வந்து நம்ம ஜாக்கி ஒரு பானைக்குள்ள தவறி விழுந்து தண்ணிக்குள்ள அப்படியே தத்தளிக்கிறான். இதை பார்த்த தாத்தா அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பானைக்குள்ள எட்டி பாக்குறாரு. அப்ப நம்ம ஜாக்கி அந்த தாத்தாவுடைய தலையை பிடிச்சி உள்ள இழுத்து முக்கி விட்டுட்டு இவன் வெளியில வந்து அந்த பானை மேல ஒரு மூடியை போட்டு அது மேல ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சுட்டு இவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அப்படி தப்பிச்சு ஓடின நம்ம ஜாக்கி வெளியில தண்டர் லெக்ஸ்னு ஒருத்தவங்க கிட்ட பயங்கர அடி வாங்குறான். அவனுடைய அடி தாங்க முடியாம திரும்ப நம்ம ஜாக்கி அந்த தாத்தா கிட்டயே ஓடி வந்து ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப அந்த தாத்தா நம்ம ஜாக்கிக்கு வேற லெவல்ல ட்ரைனிங் கொடுத்து அவனை